இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தத்தின் வசனத்தை எடுத்து வாசிங்க. ஏசாயா எழுதினதான தீர்க்க தரிசன புத்தகம் 41வது அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்து ஒருவர் வாசியுங்கள். சிறுமையும் எளிமையும் மாணவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாமும் தாகத்தால் வருளும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இங்க ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார். இந்த வேத பகுதியை வாசிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். மேல இருந்து ஒரு 2-3 வரி சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, அது நம்முடைய பிரச்சனையை என்ன பண்ணுதுன்னா குறிக்குது. சிறுமை, எளிமை, ஆண்டவரை தேடுறோம், தண்ணீரை தேடுறோம், அது கிடைக்கல. இது எல்லாம் என்னன்னா ஒரு நெகட்டிவ் தாட்ஸை பத்தி என்ன பண்ணிருக்கோம் சொல்லி இருக்கு. அடுத்த வரியை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறது என்னன்னா, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா. சோ ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை எப்படி கொடுக்கிறார்னா, பிரச்சனைகளை சொல்லி அந்த பிரச்சனைக்கு நான் என்ன பண்ணுவேன்னா உன்னை விடுதலை ஆக்குவேன், உன்னை கைவிடாதிருப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பலிப்பதும் பலிக்காமல் போவதும் யார் கையில இருக்குன்னா நம்ம கையிலையும் ஆண்டவர் கையிலையும் தான் இருக்கு. ஆமென். பிசாசு தேவனை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா குற்றப்படுத்தக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? குற்றப்படுத்தக்கூடாது. இவன் உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தானே, இவனுக்கு நீங்க எப்படி அற்புதத்தை செய்யலாம்னு சொல்லி ஆண்டவர் பிசாசு என்ன பண்ணக்கூடாது? கேள்வி கேட்கக்கூடாது. அப்படி செஞ்சிட்டா அப்படின்னா, அப்படி நம்ம அக்கிரமம் பண்ணி அநியாயம் பண்ணி ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா பிசாசு கேட்பான். அப்பனா என்னையும் ஆசீர்வதின்னு கேட்பான். என்ன கேட்பான்? என்னையும் ஆசீர்வதி பிசாசு வந்து கேட்பான். ஏன்னா இவனும் அக்கிரமம் பண்ணி இருக்கிறான்ல, நான் அக்கிரமம் பண்ண போலதான் இவனும் அக்கிரமம் பண்ணிருக்கேன். இவனை நீங்க என்ன பண்ணிட்டீங்க? இவனை ஆசீர்வதிச்சீங்களே, என்ன ஆசீர்வதிங்க யார் கேட்டக்கூடாது? ஆண்டவர் நீதி உள்ளவர். அல்லேலூயா. சோ ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சில மாற்றத்தை நான் மாறும் பொழுது, ஒவ்வொரு வாரம் சபைக்கு நேராக வருகிறோம், ஒவ்வொரு வாரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். நல்லது, ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேனா, அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேனா என்றது மிகவும் அவசியமானது. ஏனென்றால் அந்த வார்த்தையை வைத்துதான் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப அந்த வார்த்தையை வைத்துதான் கர்த்தர் என்ன பண்ண முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். இவனுடைய வாழ்க்கையில நான் அற்புதம் செய்யாம இருக்க மாட்டேன்ப்பா. இவன் வாழ்க்கையில நான் என்ன பண்ணுவேன்? அற்புதம் செய்வேன். ஆனா நான் ஒண்ணு எதிர்பார்க்கிற காரியத்தை இவன் செய்யும் பொழுது இவன் நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உள்ளுக்குள்ள ஆண்டவர் ஒன்று வைத்திருக்கிறார். எனக்கு ஏற்றபடி நீ மாறும் பொழுது உனக்கேற்ற அற்புதத்தை நான் என்ன பண்ணுவேன்? செய்வேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம். சோ இந்த தண்ணீர் ஏன் கிடைப்பதில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தேவன் கூப்பிட்டும், நாம தேவனை கூப்பிட்டோம், தேவன் ஏன் நம்மளுடைய வார்த்தைக்கு நம்மளுடைய ஜெபத்திற்கு அவர் செவி கொடுக்க மாட்டாருன்னு சொல்லி என்ன பண்ணோம் பார்த்தோம். அப்ப ஆண்டவர் சொல்லி வார்த்தை சொல்லப்பட்டது, என் ஆலோசனையை நீங்க என்ன பண்ணலன்னா கேட்கல. நான் ஆலோசனை கொடுத்தேன், அதை நீ கேட்கல. நான் உன்னை கடிந்து கொண்டேன், அதை நீ கேட்கல. இதனால் தண்ணீர் என்ன பண்ணிச்சு? உனக்கு கிடையாமல் போனது. அல்லேலூயா, அல்லேலூயா. சோ இப்ப தண்ணி கிடைக்காததுனால தான் உன் வாழ்க்கையில என்ன வந்திருக்கு? பிரச்சனை வந்திருக்கு. இப்ப நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, என் வாழ்க்கையில பிரச்சனையை கண்டு ஆண்டவர் ஐயோ என் பிள்ளை கஷ்டப்படுது ஆண்டவர் நினைப்பார் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆண்டவர் சொல்லி கேட்காமல் போகும் பொழுது சில பிரச்சனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில வரும். அப்ப அந்த பிரச்சனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில வரும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாராம் தெரியுமா? நீதிமொழிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் என்னவா? நகைத்துனா என்னது? சிரித்து. உனக்கு ஆபத்து நேரும் பொழுது கடவுள் சொல்றாரு, உனக்கு ஆபத்து வரும்போது நான் சிரிப்பேன். ஏன் சிரிப்பேன்னா, நான் சொல்லும் பொழுது நீ கேட்காம போனல. நான் சொன்னேன் இதை செய்யாதன்னு சொன்னேன், இங்க பண்ணாதன்னு சொன்னேன், இங்க போகாதன்னு சொன்னேன். நான் சொல்லியும் நீ கேட்காம நீ போனதுனால உனக்கு
இப்ப என்ன வருது? ஆபத்து வருது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆபத்து நேரத்துல நான் என்ன பண்ணுவேன்னா, நான் சிரிப்பேன், நகைத்து. இப்ப நீ ரொம்ப நாளா பயந்துட்டு இருந்தவர், ஐயோ இந்த காரியம் எனக்கு நேரிட்டுருமோ, ஐயோ என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை போகாதோ, இந்த பயப்படும் காரியம் உன் வாழ்க்கையில வரும் பொழுது ஆகடியம் பண்ணுவேன்னா கேலி பண்ணுவாராம். என்ன பண்ணுவாராம்? கேலி பண்ணுவாராம். யார் சொல்றா? அந்த சொல்றாரு. எப்போ கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம் பாருங்க, அவருடைய ஆலோசனை எல்லாம் விட்டுட்டு அவர் கடிந்து கொள்ளும் பொழுது அதை எதையும் நம்ம பார்க்காம நம்ம எதையெல்லாம் சீர்படுத்தணுமோ சீர்படுத்தாம இருந்துட்டு இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னு சொல்லி நான் வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுவாரு, ஆண்டவர் என்ன பார்த்து நகைப்பாராம். அல்லேலூயா. 27வது வசனத்தையும் வாசிங்க. பயப்படும் காரியம் பூசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போல உனக்கு நேரிடும் போதும், இப்ப நெருக்கமும் இடுக்கமும் உனக்கு நேரிடும் போதும் ஆகடியம் பண்ணுவேன். ஆகடியம் என்னது? கேலி செய்வேன். ஏன்னா நீ என் ஆலோசனை எல்லாம் என்ன பண்ணிட்ட? தள்ளிட்ட. நான் சொல்லும் பொழுதெல்லாம் நீ என்ன பண்ணிட்ட? அதை நீ கேட்கல. இப்போ உனக்கு பிரச்சனை வந்த பிறகு நீ என்ன பாக்குற, உனக்கு பிரச்சனை வந்த போது இப்ப நீ என்ன பாக்குற, இப்ப நான் என்ன பண்ணேன்னா சிரிக்கிறேன். ஆண்டவர் சொன்னா கேலி செய்றேன். ஏன் இந்த பிரச்சனை? அப்போ ஆண்டவர் கடைசியா சொல்ற 28வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், என்னவா? மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். சங்கீதம் 91:15 வாசிங்க. சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். நீங்க என்ன சொல்றாருன்னா, அவன் என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் மறு உத்தரவு என்ன பண்ணுவேன்? அருளி செய்வேன் சொன்ன தேவன் நீதிமொழியின் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் மறு உத்தரவு என்ன பண்ண மாட்டேன்? கொடுக்க மாட்டேன். ஏன்னா அந்த சங்கீதம் 91க்கும் இந்த நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்துக்கும் இந்த 2 வசனங்களும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, அவன் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. சங்கீதம் 91 1வது வசனத்துல, உன்னதமானவரின் மறைவுக்குள்ள வந்தவனுக்கு தான் அவன் ஆபத்து நேரத்தில் கூப்பிடும்போது நான் என்ன பண்ணுவேன்? பதில் கொடுப்பேன். உன்னதமானவருடைய மறைவுக்குள்ள வராமல் இருக்கிறவன், கர்த்தருடைய செட்டையின் நிழலுக்குள்ள அடைக்கல புகாமல் இருக்கிறவன், ஆண்டவரை வாஞ்சிக்காமல் இருக்கிறவன், அவனுக்கு நான் என்ன பண்ண முடியாது? செவி கொடுக்க முடியாது. நீ என்னை விட்டு விலகி போயிட்டே இருக்கிற, எனக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டு இருக்கிற, அதை செய்து கொண்டிருந்த என்ன ஆசீர்வதியும் கர்த்தாவே என்று சொன்னா ஆண்டவரால் ஆசீர்வதிக்க முடியாது. ஹல்லேலூயா. சோ நாமே ஆண்டவர் என்பது அவருக்கு பிரியமான காரியத்தை நான் செய்யும் பொழுது, தேவன் எனக்கு சொல்லுகிற காரியம், தேவன் எனக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நான் செய்யும் பொழுது, ஏன் அதான் சொல்ற ஆண்டவர், நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அப்ப என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த தண்ணீர் எனக்கு கிடைக்கல? இப்ப ஆண்டவர் சொல்ற உனக்கு தண்ணீர் கிடைக்கல. இப்ப அடுத்து என்ன நடக்குதுன்னா, உன் நாவு தாகத்தால் வருளும் போது ஸ்டேஜஸ் அதிகமாகுது. ஃபர்ஸ்ட் தண்ணி கிடைக்கல, ரைட். இப்ப என்ன? நாவு தாகத்தால வருளும் பொழுது. சோ இந்த நாவு தாகத்தால வருவதற்கு காரணம் என்ன? சொல்லும் பொழுதே கீழ்ப்படிந்திருந்த பிரச்சனை இல்ல. ஆமென். சொல்லும் பொழுதே இது செய்யும் பொழுது, அதிகாலையில என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்றாரு. அதிகாலையில அவரை நோக்கி கூப்பிட்டு இருந்தனா அப்ப எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ என்னன்னா, இப்போ பலவீனம், இப்போ வியாதி எல்லாம் வந்துருச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுவோம், எல்லா பலவீனம், வியாதி, அது இது பிரச்சனை எல்லாம் வந்துடும். அப்படி சொல்றது நடக்க முடியாத சூழ்நிலை வந்துட்டு பிறகு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க. எங்க கொடுப்பாங்க? ஊழியத்துக்கு. இதுக்கப்புறம் நீ ஊழியத்துக்கு வந்து நீ அப்படி ஊழியத்தை என்ன ஊழியத்தை செய்ய போற? சோத்திரம். ஆண்டவர் எப்போ ஊழியத்தை செய்ய சொன்னாரு? நீ நல்லா இருக்கும் போதே உன்னை கூப்பிடுறாரு, வாப்பா எனக்கு ஊழியத்தை செய்யி, எனக்காக நீ இதை செய்யி, எனக்காக அதை பண்ணு. அப்போ கேட்கவே மாட்டோம். ஆமென். ஆண்டவர் சொல்லும் போது கேட்க மாட்டோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவர் இப்போ சொல்றாரு, செய்ய சொல்றாரு. இப்போ நான் அதை செய்யல, இப்ப எனக்கு வியாதி, இப்ப எனக்கு பலவீனம், இப்ப என்னால நிக்க கூட முடியல, என்னால நடக்க முடியல. இப்ப எங்க ஒப்பு கொடுக்குறாங்க? ஊழியத்துக்கு. அநேக கிறிஸ்தவர்கள் நான் பார்த்திருக்கிறேன். எத்தனையோ பரிசுத்தவான்கள் டெய்லி சபைக்கு போவாங்க, 15 வருஷமா சர்ச்சுக்கு போவாங்க, 25 வருஷமா சர்ச்சுக்கு போவாங்க.
ஊழியத்துக்கு வர சொன்னா என்ன பண்ண மாட்டாங்க, ஊழியத்துக்கு வரமாட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா என் வேலை தான் எனக்கு என்னது முக்கியம். ஆண்டவருக்காக எதனா ஒண்ணு செய்யுங்க, இல்ல செய்ய மாட்டேன். ஆனா கடைசியா அவங்களாம் எப்ப தடவை ஒத்துக்கிட்டு இருக்காங்க, மருத்துவமனையில அட்மிட் செய்யப்பட்டு பேசுறதுக்கு வார்த்தை மட்டும் தான் இருக்கும். அந்த வார்த்தை நேரத்தில் சொல்லுவாங்க, எப்படிங்க இருக்கிறீங்க, ஆண்டவர் எனக்கு சரி பண்ணிட்டாருன்னா நான் ஊழியத்துக்கு வர ஒப்பு கொடுத்துருக்கேன் பாஸ்டர். நீ இதுக்கு மேல ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து நீ ஊழியம் செஞ்சு அங்க ஒன்னும் நடக்கும்போது அதான் சொல்றாரு, நான் கூப்பிடும் போது நீ என்ன பண்ண வந்துடலாமேமா, நான் உன்னை கூப்பிடுறேனே, இந்த நாள்ல நீ நல்லா இருக்கிறீ, நீ நல்லா இருக்கும்போது உன்னுடைய பலத்தை எல்லாம் உலகத்துக்கு கொடுத்துட்டு உன் பலனை எல்லாம் ஒழிச்சிட்ட பிறகு இப்ப நான் ஆண்டவருக்காக இப்ப சொன்னாரு, இப்ப நீ தேவையே கிடையாது போ. அவர் விரும்பும் பொழுது, அவர் பிரியப்படும் பொழுதுதான் நான் என்ன பண்ணணும், அவருக்கு தேவை. நானா ஒரு இஷ்டத்துக்கு வந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிறேன், இப்ப ஆண்டவர் இல்ல, கர்த்தர் கூப்பிடும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், மனம் திரும்பணும். அல்லேலூயா. அப்ப நான் தாகத்தால வருகிற சூழ்நிலை எனக்கு மோசமான சூழ்நிலை. ஆமென். நான் தாகத்தால நான் தவிக்கிறதான சூழ்நிலை, என் பிரச்சனையை நினைச்சு நான் தவிக்கிறதான சூழ்நிலை, என் வாழ்க்கையில மோசமான சூழ்நிலை. இந்த மோசமான சூழ்நிலை வேதத்துல 1 சாமுவேலின் புத்தகம் 28வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசித்தோம்னா, ஒரு நபருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை, அந்த சூழ்நிலை ஒரு பயத்தை கொண்டு வந்தது. வாசிப்போம். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 5வது வசனம். சவுல் பெலிஸ்தீரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். என்ன பண்ணா சொல்லுவாங்க, என்ன பண்ணானா பயந்தான். இன்னைக்கு நம்ம எதை கண்டெல்லாம் பயப்படுறோம், கடன்காரனை கண்டு பயப்படுறோம், அப்படிதானே? கடன்காரனை கண்டு பயப்படுறோம், யாரை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவனை பார்த்துட்டா என்ன பண்றோம், பயப்படுறோம். பிரச்சனை பண்றவங்களை கண்டா பயப்படுறோம். இந்த பயம் நம்ம வெளியில பார்க்கும்போது இல்ல பரம் நல்லா தான் இருக்கிறோம், இல்ல உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்க. என் வாழ்க்கை என்ன ஆகுமோ, என் போற சூழ்நிலை என்ன ஆகுமோ, அடுத்த என் வாழ்க்கையில என்ன காலகட்டத்தில் என்ன நடக்குமோ, இந்த பயம் நம்மளுடைய வாழ்க்கையில இருப்பது போல சவுலுடைய வாழ்க்கையில இந்த பயம் இருந்தது. அவன் பெலிஸ்தீரின் பாளையத்தை கண்டான். இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றி என்ன பண்ணிருக்காங்கன்னா போருக்கு வந்து நிக்கிறாங்க. உள்ள இருக்க ஜனம் பயப்படுது. இதில் மெயினான ஆள் யாரு, சவுல் பயப்படுறார். சவுல் யாரு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆமென். தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன். யாரு, சவுல். அவன் பயப்படுறான். இன்னைக்கு நாமளும் அப்படிதான், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கோம், தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், தேவனால முன்குறிக்கப்பட்டு அவருடைய சமூகத்துக்கு வந்து இருக்கிறோம். எல்லாம் சரிதான். ஆனா சவுல் என்ன சொல்றான் அப்படின்னு பார்க்கும்போது பயப்படுறான். ஏன் பயப்படுறான்? வசனத்தை வாசிப்போம். 18வது வசனத்தை வாசிங்க. நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமலும் போனபடியினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரச்சனை வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தர் உனக்கு சொன்னாரு, அதை நீ செய்யல. என்ன சொன்னாரு, என்ன செய்ய சொன்னாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான். கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரினாலாவது தரிசனங்களினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. ஏன் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னா, வசனத்துல இதுக்கு முன்னாடி வாசித்தது போல 28வது 5வது வசனத்துல அமலேக்கியரை ஆண்டவர் கொன்று போட சொல்றாரு. இவனை நீ வைக்காதப்பா, இவனை நீ வைக்காத, வச்சுனா பிரச்சனை உனக்கு தான், வைக்காதன்னு சொல்றாரு. ஆண்டவர் வார்த்தைக்கு இவன் சொல்றான், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் சவுல். என்னன்னா, அவனோட லைஃப்ல அவன் சொல்றான், ஆண்டவரே நீ சொன்னபடி எல்லாத்தையும் நான் செஞ்சிட்டேன், ஆனா இந்த ஜனங்கள் யாரா, இந்த ஜனங்கள் உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலிபிடும்படி சில என்ன பண்றாங்கன்னா கொடுமையான வேலை செய்வதை எடுத்துட்டாங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ எதையும் எடுக்க கூடாது. அல்லேலூயா. நீ எதையும் என்ன பண்ண கூடாது, எடுக்க கூடாது. ஆண்டவர் எடுக்க கூடாதுன்னா என்ன பண்ண கூடாது, எடுக்க கூடாது. இது செய்ய கூடாதுன்னா என்ன பண்ண கூடாது, செய்ய கூடாது. இப்போ பயந்த காரியம் அவனுக்கு நேரிட்டது. சவுலுடைய வாழ்க்கையில இப்ப என்னன்னா பயம் வந்துருச்சு. காரணம் என்ன, கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போகும் பொழுது. யார் வார்த்தைக்கு, ஆண்டவர் சொல்றாரு, சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போகும்போது தான் நம்ம வாழ்க்கையில என்ன வரும், பயம் வரும்.
கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சு போவேனானால், கர்த்தர் சொல்ற வசனத்துக்கு நான் என்னுடைய செவியை சாய்ப்பேனால் எனக்குள்ள ஒரு பயம் வராது. தெரியுமா? எனக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும், கர்த்தர் கண்டிப்பா என் வாழ்க்கையை என்ன பண்ணுவார், நல்ல வழியில நடத்தி காட்டுவார். கர்த்தர் கண்டிப்பா என் வாழ்க்கை மாறும், இந்த வாழ்க்கை இப்படியே இருக்காது, என் வாழ்க்கையை மாற்றி போட அவரால் கூடும். எப்போனா நான் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது. ஆமென். அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டு கர்த்தரின் ஆசீர்வதிகளை கர்த்தரின் ஆசீர்வதிகள் யாரும் சொல்லக்கூடாது, கர்த்தரை குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் உண்மையின்படி தீர்ப்பு செய்கிறவர், நீதியின்படி தீர்ப்பு செய்கிறவர், அவர் நியாயத்தின்படி தீர்ப்பு செய்கிறவர். எல்லாருடைய வாழ்க்கையில அநியாயமான ஒன்றையும் அவர் என்ன பண்ண மாட்டார், செய்ய மாட்டாரு. அவர் நீதி உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சவுலுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, சொல்லப்பட்டது போல அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான். யார் வார்த்தைக்கு? யார் வார்த்தைக்கு? சரி, இன்னைக்கு நம்ம எல்லாம் கீழ்ப்படிக்கிறோமா? உங்களை தான் கேட்கிறேன். ஆண்டவர் வேதத்துல வாரம் சொல்றாரு, எப்பா போய் பேசாத, திருடாத, இதை செய்யாத, அதை செய்யாத அப்படின்னு சொல்றாரு. நம்ம வாரம் கீழ்ப்படுகிறோமா? வாரம் எஸ் ஆண்டவர் சொல்லிட்டாரு, அப்பா இதை நான் என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது, இதை நான் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. நேற்று தினத்துல ஒரு காரியம் நடந்தது. நேற்று கர்த்தருடைய வார்த்தைக்கு செய்தி எல்லாம் எடுத்துட்டு ஒரு பிஸ்கட் பாக்கெட் நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு வாங்கி வச்சாங்க. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சபைக்கு வரும்போது என்ன பண்ணுவோம்னா, ஞாயிற்றுக்கிழமை பிஸ்கட் பாக்கெட் என்ன பண்ணுவோம், ஒரு பாக்கெட் கொடுக்கும். அப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த ஒரு பிஸ்கட் பாக்கெட் எடுத்துட்டு இங்க இருந்து பார்த்தா என் பொண்ணு என்ன பண்ணான்னா, அந்த இடத்துல மொட்டை மாடியில் நின்றுட்டு இருந்தான். பார்த்துட்டு சரி அங்கே நிற்கிறாள்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்கட் பாக்கெட் எடுத்துட்டு இந்த கதவை தாண்டல ஆண்டவர் வார்த்தை வருது, இது நீ எடுக்கக்கூடாது. அந்த ஒரு பிஸ்கட் பாக்கெட்டுங்க, 5 ரூபாய் பிஸ்கட் பாக்கெட்டுங்க. நான் தான் சர்ச்சி பாஸ்டர், நான் எடுத்துட்டு போறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணல, எனக்கு அனுமதி கொடுக்கல, இதை எடுக்க கூடாது. என் காசை போட்டு தானே வாங்கி வச்சிருக்கேன், காசு இருந்து பேசுறது, என் காசை போட்டு தானே வாங்கி வச்சிருக்கேன், 5 ரூபாய் எனக்கு உரிமை இல்லையா? நீ கர்த்தருக்கு என்ன பண்ணிருக்கிற, கொடுத்துருக்குற, இது நீ எடுத்து என்ன பண்ணாத பிள்ளைங்களுக்கு, நீங்க தானே என்ன ஆசீர்வதிக்கிறீங்க, நான் தான் ஆசீர்வதிக்கிறேன், நான் தான் உன் தேவையை சந்திக்கிறேன், எல்லாம் சரிதான். ஆனா நீ என்ன பண்ணக்கூடாது, இதை என்ன பண்ணக்கூடாது, எடுத்துட்டு போக கூடாது. 5 ரூபாய் பிஸ்கட் பாக்கெட் வாங்கி வச்சவனே நான் தான். வசன ஆண்டவர் சொல்றாரு, எடுத்துட்டு போக கூடாது, கீழ்ப்படிதல். அசால்ட்டா நம்ம விட்டுலாம், 5 ரூபாய் தானே, இதுல என்ன இருக்கு, எனக்கா தோணுது போல இருக்கு, பாக்கெட்ல விட்டு போயிருக்கலாம். இல்ல, அங்க போனவன் திரும்ப வந்து தெரியுமா, வந்து மறுபடியும் தூக்கி போட்டேன், கையில கூட தூக்கி போட்டேன். 5 ரூபாய் பிஸ்கட் கூட எடுக்கிறதுக்கு என்ன இல்லை, எனக்கு உரிமை இல்லையான்னு தூக்கி போட்டேன். என்ன பண்ண வந்துட்டேன், கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கிறாரு, சரிதான், இல்லன்னு சொல்ல. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, அந்த 5 ரூபாய் விஷயத்துல உண்மையா இருக்கிறியா? அந்த 5 ரூபாய் ஒரு விஷயம், 1 ரூபாய் பொருள் தான். நம்ம என்ன நினைப்போம், 1 ரூபாய் தானே, இதெல்லாம் ஒரு மேட்டரா, தூக்கி வாங்க போடு. ஆண்டவர் அதை பார்க்க மாட்டாருங்க. சொல்றாரு, கொஞ்சத்துல கூட உண்மை வேணுமா? ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சத்துல உண்மையா இருக்கு, உன் அநேகத்தின் அதிகாரியா என்ன பண்றேன், நான் வைக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வதிக்காம இருக்க மாட்டேன். அதுலயும் சொல்றாரு, ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்காம இருக்க மாட்டேன், உன்னை அநேகத்தின் அதிகாரி, பெரிய ஆளாக்குறேன். ஆனா நான் அவருக்கு என்ன கேட்கிறாரு, கொஞ்சத்துல உண்மை. இன்னைக்கு நிறைய சபைகள் இதை சொல்றது கிடையாது. கொஞ்சத்துல உண்மை, 5 ரூபாய் விஷயத்துல உண்மையா இருங்க சொல்றது கிடையாது. சொன்ன ஜனங்களுக்கு என்ன பண்ணாது, பிடிக்காது. ஜனங்களுக்கு பிடிக்காதுன்றதுக்காக சொல்லக்கூடாதுன்னு இல்ல, வசனம் என்ன சொல்லுது, இதுல உண்மையா இருந்தா இருந்துதான் ஆகணும். ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டேன்னு சொல்ற, நீ உண்மையா இருந்தா ஆனா உன்னை ஆசீர்வதிக்கிறேன் சொல்லுவாரா, சொல்ல மாட்டாரா? வசனம் தானே சொல்றேன். நானா ஒரு கதை கட்டி சொல்லல, வசனம் சொல்லுது, கொஞ்சத்தில் உண்மையாயிரு, உன் அநேகத்தின் அதிகாரி. எல்லாத்திலும் 1 2 இல்ல, அநேகத்தின். நல்லா நோட் பண்ணிக்கணும், ஒரு விஷயத்துல அதிகாரி இல்ல, 2 விஷயத்துல அதிகாரி இல்ல, அநேகத்தின் அதிகாரி. உன் தலையை என்னால உயர்த்த முடியும். ஆமென். ஆனா ஒண்ணு, கொஞ்சத்துல என்ன வேணும், உண்மை வேணும். அப்ப உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். வசனம் சொல்லுது. அப்ப நான் உண்மையா இருக்கும் பொழுது ஆண்டவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை என்ன பண்ண பெற முடியும். ஆண்டவர் ஆசீர்வதிக்காதவர் அல்ல, ஆண்டவர் நம்மளை சபிக்கிறவர் அல்ல, நம்மளை காலி பண்ண நினைக்க மாட்டாரு, நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறவர், நம்மளை உயர்த்தணும்னு நினைக்கிறவர். அவர் விரும்புறது என்ன, உண்மை. அவர் விரும்புறது என்ன, கீழ்ப்படிதல். அவர் விரும்புறது என்ன, என் வார்த்தைக்கு செவி கொடு. அல்லேலூயா. சொன்னபடியே நான் என்ன பண்ணிட்டேன், பிஸ்கட் பாக்கெட் முடிச்சுட்டு போயிட்டேன்.
சோ அப்ப ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு நான் என்ன பண்ணி ஆகணும்? கீழ்ப்படியணும். இதை யார் பார்க்கிறா? கர்த்தர் பார்க்கிறாரு. கீழ்ப்படியாமல் போகும்போது என் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளையும் அநேக இக்கட்டுகளையும் நான் சந்திக்கிறேன். தெரியுமா? நம்ம ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது ஒரு பிரச்சனையில வந்து மாட்டுவோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு துணிகரமா ஒரு முடிவு எடுக்கும் போது பிரச்சனையில வந்து என்ன பண்ணுவோம்? மாட்டுவோம். அப்படிதான் இங்க ஒருத்தர் வந்து மாற்றுறாரு. அடுத்து வாசிப்போம். 1 ராஜாக்களின் புத்தகம் 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த 13வது அதிகாரத்துல ஒரு 2 தீர்க்கதரிசிகளை பற்றி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசி கிழவனான தீர்க்கதரிசி, இன்னொரு தீர்க்கதரிசி அப்ப யாரா இருக்கணும்? ஒரு வாலிப பிரயாசத்துல உள்ள ஒரு தீர்க்கதரிசியா இருக்கணும். அப்படிதானே? ஆனா அவர் தீர்க்கதரிசினா சொல்றதை தவிர ஒரு வாலிப தீர்க்கதரிசினா வேதம் சொல்லல. ஆனா ஒரு தீர்க்கதரிசி தெளிவா சொல்லுது, ஒரு கிழவனான தீர்க்கதரிசியா. தீர்க்கதரிசினா என்ன? கர்த்தருடைய வார்த்தை அப்படியே சொல்லுகிறவர் தான் யாரு? தீர்க்கதரிசி. நடக்க போகிற காரியங்களை சொல்லுகிறவர் யாரு? தீர்க்கதரிசி. நடந்த காரியங்களை அறிவிக்கிறவர் யாரு? தீர்க்கதரிசி. இப்ப இந்த 2 தீர்க்கதரிசியை பத்தி இந்த 1 ராஜாக்களின் புத்தகம் 13வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு அந்த தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. நல்லா கவனிங்க. என்ன வார்த்தை சொல்றாரு அப்படின்னா, ஒரு வாலிபரான தீர்க்கதரிசியை பார்த்து நீ போயிட்டு இந்த ராஜாக்கு இதன்படி நடக்கணும் போய் நீ சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இவனும் போறான். போயிட்டு ஆண்டவர் சொல்றதுக்கு கீழ்ப்படிகிற மனுஷனை பத்தி பேசிட்டு இருக்கிறேன் நான். நல்லா கவனிக்கணும். இப்ப இவனும் போறான். போயிட்டு ராஜா இந்த மாதிரி ஆண்டவர் இப்படி சொன்னாரு சொல்லி ராஜா கிட்ட சொல்றான். ராஜா நம்புறான். அவன் ஓகேன்னு சொல்லிட்டு இந்த ஆளை கூப்பிட்டு தீர்க்கதரிசி கூப்பிட்டு உனக்கு என் கூட வா, உனக்கு நான் ஒரு வெகுமானத்தை நான் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். உனக்கு நான் ஒரு பரிசு பொருளை கொடுக்கணும். உனக்கு நான் ஒன்னு எடுத்து வச்சிருக்காங்க, நான் கொடுக்க போறேன். நீ என்ன பண்ணு? என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இப்ப இந்த தீர்க்கதரிசி ஒண்ணு சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த வசனத்தை வாசிப்போம். 7வது வசனம். அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி நீ என்னோட கூட வீட்டுக்கு வந்து இளைப்பாரு, உனக்கு நான் வெகுமானம் தருவேன்னு சொல்றான். அடுத்த வசனம். இப்ப தேவனுடைய மனுஷன் அந்த தீர்க்கதரிசி அந்த ராஜாவை பார்த்து ஒண்ணு சொல்றான். நீர் உம்முடைய வீட்டில் எனக்கு பாதி கொடுத்தாலும் நான் உன்னோட என்ன பண்ண மாட்டேன்? வரமாட்டேன். இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிக்க மாட்டேன். நீ கொடுக்கிற சாப்பாடு சாப்பிட மாட்டேன். ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியா திரும்பி வரக்கூடாதுன்னு கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. நான் சொல்றது புரிஞ்சுச்சா? வசனத்தை நல்லா கவனிச்சீங்களா? அந்த ராஜாக்கு அந்த தீர்க்கதரிசி கிட்ட ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நீ போயிட்டு ராஜாக்கு எனக்கு நன்மையை செஞ்சுது, இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, அவன் உனக்கு அப்பம் கொடுப்பான். அப்பம்னா என்னது? சோறு கொடுப்பான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஊருக்கு அவன் உனக்கு சோறு கொடுப்பான். அப்புறம் அவன் உனக்கு தண்ணி கொடுப்பான். அது எந்த காரணத்தை கூட நீ வாங்கி போச்சிடாத. அதே போல போன வழியா என்ன பண்ணாத, திரும்ப வந்துடாத. வேற வழியா என்ன பண்ண, சுத்திக்கிட்டு வா. இது என்னன்னா, ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். இந்த வார்த்தைக்கு அவன் என்ன பண்ணி ஆகணும்? செவி கொடுத்து ஆகணும். இந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து ஆகணும். அவன் இந்த வார்த்தைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கீழ்ப்படிந்தான். என்ன பண்ணா? கீழ்ப்படிஞ்சான். ஆனா ஒண்ணு நடந்தது. நடுவுல என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இவன் கீழ்ப்படிஞ்சிட்டு அதே போல வேற ரூட்ல போகும் பொழுது இப்ப கிழவனான ஒரு தீர்க்கதரிசி இடத்துல இருந்தான். அப்படிதானே? வாலிப தீர்க்கதரிசி பத்தி சொல்லியாச்சு. இப்ப கிழவனான தீர்க்கதரிசி இருக்கிறான். இப்ப இந்த கிழவனான தீர்க்கதரிசி என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த விஷயத்தெல்லாம் கிழவனான தீர்க்கதரிசிக்கு அவருடைய பிள்ளைங்க வந்து அறிவிக்கிறாங்க. ஒரு தீர்க்கதரிசி வந்தாப்பா, அவன் வாலிப தீர்க்கதரிசன் வந்து ராஜாக்கு இந்த மாதிரி சொன்னா அதேபடி நடந்தது அப்படின்னு சொன்ன உடனே இந்த கிழவனான தீர்க்கதரிசி என்ன பண்ணா, கழுத மேல ஏறி தனக்கு ஆகாரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஓடி போயிட்டு அவன் எங்க இருக்கிறான்னு பார்த்து கண்டுபிடிச்சு அவன்கிட்ட சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, 18வது வசனம் வாசிங்க. அதற்கு அவன் அந்த சின்ன தீர்க்கதரிசி இந்த கிழவன் தீர்க்கதரிசி போய் பார்த்துட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, நானும் உண்மை போல ஒரு தீர்க்கதரிசி தான். நீ அப்பம் புசித்து நீ தண்ணி குடிக்கிறதுக்கு நீ அவனை திருப்பி உன்
வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா. ஒரு தூதர் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோடு சொன்னான்னு சொல்லி அவரிடத்தில் என்ன சொன்னானா? பொய் சொன்னானா. யாரு? கிழவனான தீர்க்கதரிசி. அப்ப என்னன்னா, கர்த்தர் என்ன ஒரு விஷயத்துல கீழ்ப்படிய வைக்கணும்னு முடிவு பண்றாரு. ஆண்டவர் ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுக்கிறாரு, நீ இதுதான்ப்பா செய்யணும், இந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியணும்னு சொல்லி உனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தா, இப்போ ஒரு கிழவனான ஒரு தீர்க்கதரிசியோ இல்லது வேறு ஒரு மனுஷனோ வந்து உங்களிடத்துல நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிக்கொடாதபடிக்கு உங்களுக்கு ஒரு திட்டத்தை என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. சொல்றது விளங்குதா? உங்களுடைய வாழ்க்கையை அழிக்க பிசாசு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு ஒரு திட்டத்தை பிசாசு என்ன பண்ணுவான்? கொண்டு வந்து கொடுப்பான். சொல்றது விளங்குதுங்களா? உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யணும்னு இருக்கிறாரு. அந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு இருக்கும் பொழுது, ஆண்டவர் பிசாசு என்ன பண்ணுவான்னா, இப்போ உங்ககிட்ட வந்து இவன் வார்த்தைக்கு கீழ்ப்படியாத, அல்லேலூயா, சர்ச் பாஸ்டர் மூச்சு பிடிக்க பிடிக்க சொல்லுவோம், இதை பண்ணாதீங்க, அதை பண்ணாதீங்க, அதை பண்ணாதீங்க, இதை செய்யாதீங்க, தெளிவா அதை தான் செய்வோம். அப்படிதானே? பாசம் என்ன சொன்னா நமக்கு என்ன? அவருடைய பொழப்பு ஞாயிற்றுக்கிழமை கத்துறது, அவர் பாட்டு கத்திட்டு போட்டோம், நம்ம எதுக்கு அவர் சொல்றதை கேட்கணும்? இப்ப பக்கத்துல இருந்து ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணோம், ஆமா ஆமா கரெக்ட் தான், அவர் ஈஸியா சொல்லிடுவாரு. வசனம் சொல்லுது, உங்களை அப்படி தவறான வழியில, கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியில யார் நடத்தினாலும் அவர்களை விட்டு நீ என்ன பண்ண? விலகு. ஆமென். துன்மார்க்கனுடைய ஆலோசனைக்கு நீ கேட்காத. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதை கீழ்ப்படியணும்னு சொல்றாரு, இதை செய்யணும்னு சொல்றாரு. இன்னொருத்த வந்து சொல்றான், இதை நீ செய்யாத, இதை நீ பண்ணாத. அப்படிதான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்றேன், உனக்கு இன்னொரு ஆலோசனை கொடுப்பான், அது நீ என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது. கர்த்தர் வார்த்தைக்கும் மனுஷ வார்த்தைக்கும் வித்தியாசம் தெரியாதா? ஆமென். கர்த்தர் சொல்றாரு, எது நல்லதோ அதெல்லாம் கர்த்தர் தான் சொல்றாரு. கர்த்தர் தீமையானது ஒன்று என்ன பண்ண மாட்டாரு? சொல்ல மாட்டாரு. இப்ப இந்த தீர்க்கதரிசிக்கு சொன்னாரு, நீ சாப்பிடாம வாப்பான்னாரு. இப்ப கேரளால தீர்க்கதரிசி வந்து சொன்னா, ஆண்டவர் தான் என்ன அனுப்பிச்சாருன்னு சொல்லி போய் சொல்லி இருக்கிறான். நீங்க நிறைய பேர் அப்படிதான் போய் சொல்லுவாங்க, ஆண்டவர் பேரை வச்சு. ஆண்டவர் தான் என்ன அனுப்பிச்சாரு, ஆண்டவர் தான் உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு, ஆண்டவர் தான் உங்ககிட்ட கேட்க சொன்னாரு. இதெல்லாம் என்ன பண்ணிடக்கூடாது? என்ன பண்ணிடக்கூடாது? நம்பிடக்கூடாது. ஆண்டவர் தான் உங்ககிட்ட இதை மாதிரி சொல்லியிருக்காரு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒருத்தர் வந்து இது பண்ணாருன்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஓ, ஆண்டவர் சொன்னாரா கொடுத்துடக்கூடாது. உங்ககிட்ட ஆண்டவர் சொன்னாரா நீங்க பார்க்கணும். ஆமென். சொல்றவன் எல்லாம் இன்னைக்கு யார் பேரை வச்சுன்னு சொல்லுகிறான்? ஆண்டவர் பேரை வச்சுன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறான். ஏசப்பா எனக்கு கனவுல வந்தாரு, ஏசப்பா எனக்கு இதை செய்ய சொன்னாரு, ஏசப்பா எனக்கு அதை செய்ய சொன்னாரு, ஏசப்பா அப்படியா சொன்னாரு, ஏசப்பா இதுபடி வசனம் உங்களுக்கு இருக்கா, இதபடி செய்ய, இதை மாதிரி பண்ணுன்னு சொல்லியிருக்கா? இல்லையே. உங்களுக்காக தோன்றுகிற காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவர் சொன்னார்னு என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. அது மறந்துடாதீங்க. இப்ப இந்த பெரிய தீர்க்கதரிசி என்ன பண்றான்னா, கூட்டிட்டு போயிட்டான், பாப்பா ஆண்டவர் தான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னார்னு சொல்லி போய் சொல்லி கூட்டு போய்க்கிறான். இப்ப இந்த சின்ன தீர்க்கதரிசி போய் நின்ட்டான். இவன் கூட்டுக்கான ஒரு வேலை ஆண்டவர் தான் அமைச்சிருப்பார் போலன்னு போய் நின்னுட்டான். சாப்பாடை போட்டா இவனும் சாப்பிட்டுட்டான். அப்பத்தை கொடுத்தா, தண்ணியை கொடுத்தா குடிச்சிட்டான். குடிச்சிட்டு இருக்கும்போது இந்த பெரிய கிழவனான தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. அவன் என்ன சொல்றான்னா, கர்த்தர் சொன்னதை செய்யாமல் போனியே. கூட்டிட்டு போனவனே இப்ப மாத்தி பேசுறான். என்ன சொல்றான்? ஆண்டவர் உங்ககிட்ட என்ன சொன்னாரு? சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா நீ எப்படியா சாப்பிடுவ? சாப்பிடுன்னு சொன்னவனே என்ன பண்றான்? இப்ப மாத்தி பேச ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா இப்ப கர்த்தர் பேசுறாரு. சோ தப்பான வழியில நடத்தினவனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? பேசுறாரு. நீ இதை எப்படி செய்யலாம்? இப்போ ஒரு விஷயத்த சொல்றான். என்ன சொல்றான்னா, நீ போகும் பொழுது உன்னுடைய ஜீவன் என்ன பண்றோம்? போயிடும். ஒரு சிங்கம் உன்னை அடிச்சு கொண்டு போடுறோம்னு சொல்றான். அங்க நடந்த காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த வசனத்தை வாசிப்போம். 13வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் போய் வழியிலே கிடக்கிற அவன் பிரேதத்தையும், இப்ப என்னன்னா, ஒரு சிங்கம் போயிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவனை என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா கொன்னு போட்டுடுச்சு. கொன்னு போட்ட செய்தி இவன் பெரிய தீர்க்கதரிசி கேட்ட பிறகு, ஐயோ என்னால என்ன பண்ணிட்டான் ஒருத்தன், இதை மாதிரி செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவனை போய் பார்க்கறதுக்கு போறான். பார்க்கறதுக்கு போன இடத்துல போன என்ன நடக்குதுன்னா, சிங்கம் எப்படி இருக்கான்? அசிங்க பிரேத தண்டையில அந்த பொணத்துக்கு பக்கத்துல கழுதையும் சிங்கமும் இருக்கிறதை கண்டான். நல்லா கவனிங்க, சிங்கம்
பிரேதத்தை தின்னல, கழுதையை சாப்பிடவும் இல்லை. சிங்கத்தோட வேலை என்னங்க? மாம்சம் சாப்பிடுறது தான், அப்படிதானே? கறியை சாப்பிடுறது தான், சதைகளை சாப்பிடுறது தான். இங்க நடக்கிற விஷயம் என்னன்னா, சிங்கம் அவனை கொண்டு மட்டும் தான் படிக்க தவிர அவன் பிரேதத்தை என்ன பண்ணல, சாப்பிடல. அவன் போன கழுதை ஒண்ணு இருக்கு, அந்த கழுதையை என்ன பண்ணல, அது முறித்து போடல. அது என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு? அப்டால் விலங்கு, யாரு? விலங்கு சாப்பாடுக்கு அந்த கறிக்கு அலையிறதான அந்த விலங்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கொண்டு பிடிக்க தவிர சாப்பிடல. ஆமென். கழுதையாவது சாப்பிடலாம், கழுதையை சாப்பிடல. கர்த்தர் தனக்கு சொன்னதை மட்டும் என்ன பண்ணுச்சு அந்த விலங்கு செஞ்சது. கர்த்தருடைய ஊழியக்காரனே அங்க என்ன செய்யறான்னு பார்க்கும் பொழுது, கர்த்தர் சொன்னதை விட்டு மீறி என்ன காரியத்தை செஞ்சுட்டான். கீழ்ப்படியாமையினால செத்து போனான். எப்படி? கீழ்ப்படியாமையினால செத்து போனான். இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போகும் பொழுது, என் வார்த்தை என் தாகத்தால என் நாவு வறண்டு போகதான் செய்யும். நான் எல்லாமே கரெக்டா செஞ்சுட்ட மாதிரி ஆண்டவரே என்ன ஆசீர்வதிக்கலைன்ற மாதிரி நம்ம ஆண்டவரை பார்க்க கூடாது. அப்ப எப்படி தெரியுமா இருக்கும்? நான் ரொம்ப நீதிமான், ஆண்டவர் பாவின்ற மாதிரி இருக்கும். எப்படி? ரொம்ப நீதிமான், நான் எல்லாத்துலயும் பக்காவா இருக்கிறேன், சரியா இருக்கிறேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நடக்கிறேன், எல்லா காரியத்தையும் அதனால நேரத்துல செய்கிறேன், அதனால நான் நீதிமான், கர்த்தரை நான் ஆசீர்வதிக்கல. அப்படியா? ஆண்டவர் ஆசீர்வதிக்கலையா? இல்லையே. ஆண்டவர் ஆசீர்வதிக்க போதுமான தேவன். ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைபடாது. ஆமென். நம்புறீங்களா? அப்படி நடக்கலன்னா என்ன பிரச்சனை? இப்போ என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லைன்னா என்ன பிரச்சனை? நான் தான் பிரச்சனை. யாரு? நாம தான் பிரச்சனை. நம்ம தான் அனலைஸ் பண்ணணும். பிரச்சனை அங்க இருக்கா இங்க இருக்கா இல்ல கேட்கிறதா இருக்கு. அதான் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்து வாசிங்க. ஒரு வசனத்தை, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49வது அதிகாரம் நினைக்கிறேன். 49 1வது வசனத்தை வாசிங்க. சாரி, 59 1வது வசனம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, என் செவி ஒன்னும் மந்தமாகல, உன் வார்த்தையை கேட்க முடியாதபடிக்கு, உன் ஜபத்தை கேட்க முடியாதபடிக்கு செவிட என்ன ஆகல. நான் ஒன்னும் உன்னுடைய அக்கிரமங்களே, உன்னுடைய பாவங்களே நான் செவி கூடாதபடிக்கு, நான் உன் வார்த்தையை கேட்டு உனக்கு செய்யாதபடிக்கு எனக்கு தடையா இருக்கிற பிரச்சனையே எதுனா அதுதான். என்ன சொல்றாரு? எனக்கு பிரச்சனையா அதுதான்ப்பா. உன்னை ஆசீர்வதிக்க முடியாதபடிக்கு எனக்கு தடையா இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த ஒரு விஷயம் தான் என்னோட பிரச்சனையா இருக்கு. என்ன விஷயம்? என்னுடைய அக்கிரமங்களே. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 59வது அதிகாரம் 1வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. என்னவா? உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு என்னவா? பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பா, இப்படிப்பட்ட வேத வசனம் பாருங்களேன். ஆண்டவரால முடியாதது ஒண்ணு இல்ல. பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு? ஒத்துக்கொள்ளணும், நம்ம கிட்ட தான் இருக்கு. நான் இன்னும் சீர்படுத்த வேண்டியது சீர்படுத்தல. ரொம்ப பெருசா கூட பர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்லலங்க. பர்ஃபெக்டா இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்களேன். எது தப்பு அந்த தப்பை விடுறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்களேன். துணிகரமா செய்யாதீங்க. இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னு தெரிஞ்சு இன்னைக்கு ஏன் அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிற கொள்ளுறது இல்லை அப்படின்னா, கிறிஸ்தவர்களாகிய நாம துணிஞ்சு செய்யற சில பாவத்தை பார்க்கிறோம். பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? நீங்களே என்ன இல்ல சரியில்லையே, நீங்களே ஒழுக்கமா இல்லையே, உங்களுக்குள்ளே அன்பு இல்லையே, உங்க வார்த்தைக்கு யாரும் கீழ்ப்படிய மாட்டாங்களே, என்கிட்ட வந்து சொல்றேன், உன் குடும்பமே ஆசீர்வதிக்கப்படலையே கேட்கறாங்களா இல்லையா? நீ ஏன் நல்லா இல்ல,
என்ன சர்ச்சைக்கு கூப்பிடுறீங்க? எப்பங்களை கேட்க மாட்டாங்களா? நல்ல பாச கிழிஞ்ச சட்டை கிழிஞ்ச பேண்ட போயிட்டு ஏசுன்னு ஆசீர்வதிப்பானா ஒருத்தன் ஏத்துப்பானா? நீ ஏன் கிழிஞ்ச சட்டை போட்டுக்கிறியா? இப்படிதானே கேட்பா. அப்ப நான் என் வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்படாம, நான் என் வாழ்க்கையில பெற வேண்டியதை பெறாம, அப்ப நான் கிறிஸ்துவை பத்தி வெளியில சொன்னாலும் ரட்சிக்கப்படுவதற்கு அரிதாது, ரொம்ப கஷ்டம். அப்ப மாற்ற வேண்டியது யாரு? நான் தான். இந்த ஒப்பு கொடுத்தோம் நம்ம வாழ்க்கையில எல்லா லைஃப்லயும் இருக்கணும். என்ன நான் சேஞ்ச் பண்ணணும்? இந்த வாரம் நான் கேட்டிருக்கிறேன், கர்த்தருடைய வசனத்தை கேட்டிருக்கிறேன், நான் இந்த வாரத்தை எதுக்கு நான் கீழ்ப்படியணும்? கர்த்தருடைய வார்த்தையை என்ன வார்த்தையை நான் செய்யணும்? சபைக்கு வரும்போது ஒரு எண்ணம் இருக்கணும். சர்ச்சைக்கு போறோம் என்ற எண்ணம் இல்ல, இன்னைக்கு நான் என்ன மாத்தணும்னு ஆண்டவர் சொல்றாரு என்றதை கேட்க நான் போறேன். ஆமென். இன்னைக்கு நான் சர்ச்சைக்கு போறதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் இன்னைக்கு நான் எதை நான் மாத்தணும், என் வாழ்க்கையில எதை நான் விட்டு விடணும், எதை நான் செய்யணும்னு சொல்றாருன்றதை நான் பார்க்கறதுக்கு போறேன்னு சொல்லி விசுவாசத்தோடு சபைக்குள்ள வருவீர்கள் என்றால் கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார். ஆமென். நம்பிக்கையோடு ஆண்டவர் சமூகத்துல வந்து நின்று பாருங்க. ஆண்டவரே நான் என்னப்பா மாத்தணும் சொல்லுங்கப்பான்னு கேட்டு பாருங்க. அவர் சொல்லுவாரு. சொல்லும் பொழுது நான் என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். ஆமென். நான் கீழ்ப்படியாத போது தேவன் கொடுக்கிறதான ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில என்ன பண்ண முடியாது? பெற முடியாது. சாலமோனுக்கு ஆண்டவர் 2 முறை தரிசனம் ஆகிறார். யாருக்கு? சாலமோனுக்கு. ஏன் தரிசனம் ஆகிறாரு? ஏன் ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறாருன்னா, உன்னை ஆசீர்வதிக்கணும்ன்றது என்னுடைய ஆசை. ஆனா நீ தப்பான வழியில போகும்போது ஆசீர்வதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப 2 முறை சாலமோனுக்கு தரிசனம் ஆகிறார். வாசிப்போம் 1 ராஜாக்களின் புத்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் நீ அவர் கூட என்ன பண்ணக்கூடாது? சேரக்கூடாது, பிரவேசிக்க கூடாது. யார் அவன்? இயேசுவை அறியாதவன், தேவனை அறியாதவன் கூட நீ என்ன பண்ணக்கூடாது? நீ பிரவேசிக்க கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. 9வது வசனம். இரண்டு விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளை. அதாவது என்னன்னா, தேவனை தவிர, இயேசுவை தவிர வேற தெய்வத்தை நீ என்ன பண்ணக்கூடாது? வணங்க கூடாதுன்னு நான் உனக்கு சொல்லி இருந்தேனே. நான் சொல்லி இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இதயத்தை திருப்பி கர்த்தர் அவன் மேல என்ன பண்ணாரு? கோபமானாரு. காரணம் என்ன? ஆண்டவர் 2 முறை தரிசனமாகி நீ அந்நிய தெய்வத்தை என்ன பண்ணக்கூடாது? வணங்க கூடாது. நீ அந்நிய தெய்வத்தை வணங்க கூடாது 2 முறை தரிசனமாகி சொல்றாரு. சொல்லி அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது கர்த்தர் அவன் மேல என்ன பண்றாரு? கோபமாகிறார். கோபமாயிட்டு 11வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. நீ கைக்கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடியால் ராஜபாரத்தை உங்ககிட்ட இருந்து பிடுங்கி அதை யாரு கொடுப்பாரா? யாரு கொடுப்பாரா? ஊழியக்காரனுக்கு. நீ கீழ்ப்படியாமல் போகும் பொழுது ஆண்டவர் தெளிவா சொல்றது, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் அடுத்தவனுக்கு கிடைக்கும். நம்ம சொல்றது புரியுதுங்களா? உங்க கூட தான் இருந்திருப்பாங்க, உங்க கூட தான் நடந்திருப்பாங்க, எல்லாம் சரிதான், உங்க கூட தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து கொண்டே போவாரு. நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடக்காம இருக்கும். இவன் எனக்கு அப்புறமேட்டு தான் ரட்சிக்கப்பட்டான், எனக்கு அப்புறமேட்டு தான் இவன் சபைக்கு வந்தான், எல்லாம் சரிதான். ஆனா அவன் என்ன செஞ்சானா? கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படிதான். இங்க என்னன்னா, உன்னை காட்டிலும் உன்னுடைய ஊழியக்காரனுக்கு நான் என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். சோ அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? தேவையை சந்திக்கிறாரு. கரெக்ட் தான், உங்க தேவையை சந்திக்கிறாரு, ஆகாரம் கொடுக்கிறாரு, ஆடை கொடுக்கிறாரு, எல்லாம் சரி. ஆனா வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியாது? கொடுக்க முடியாது. எப்போ கீழ்ப்படுகிறனோ, எப்போ கீழ்ப்படுகிறனோ அப்போதான் ஆண்டவர் என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும். அவன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறான். என்ன? அந்நிய தெய்வத்தை என்ன பண்ணா? போயிட்டு வணங்குறான். இது ஆண்டவருக்கு சுத்தமா பிடிக்காது. தெளிவா எழுதிக்கோங்க. அந்நிய தெய்வம்னா நான் சொல்றதை நல்லா கவனிக்கணும். விக்கிரகங்களை வணங்குறது மாத்திரம் அந்நிய தெய்வம் கிடையாது.
வசனத்தில் தெளிவா ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தையும் 23ஆவது வசனத்தையும் வாசிங்க. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் பலி எனக்கு பிரியமா இருக்குமா? நீங்க ஸ்தோத்திரம் பண்ணலாம், அல்லேலூயா சொல்லலாம், நீ ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாம நீ பண்ற இந்த ஆராதனை எனக்கு பிடிக்காதுப்பா. அதனால அந்த பலிகளும் பலியை பார்க்கலாம். ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தல் தான் உத்தமம். அடுத்த வசனம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்நிய தெய்வத்தை நீ என்ன பண்ணாத, வணங்கினியப்பான்னு சாலமோனுக்கு பேசுறவரு இப்போ அந்நிய தெய்வத்தை வணங்குறதுக்கு ஒப்பா எதை சொல்றாரு அப்படின்னா, அசிங்க ரெண்டகம் பண்ணுதல் அப்படின்னா என்னன்னா எதிர்த்து நிக்கிறது. சொல்றது புரியுதா? கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிரா பேசுறது. கர்த்தர் இதை சொன்னார்னா எப்படி செல்லும் செய்யும் முடியாது. ஆண்டவர் ஆசீர்வாதம் எப்படி ஆசீர்வதிப்பாரு? ஆண்டவர் இதை செஞ்சு ஆசீர்வதிப்பாரு அப்படிலாம் இல்லை. இதெல்லாம் என்னன்னா எதிர்த்து நிற்கிறது. நான் சொல்றது புரியுதுங்களா? சோ ரெண்டகம் பண்ணுதல் எதிர்த்து நிற்பது அப்படின்னு அர்த்தம். ரெண்டகம் பண்ணுதல் எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாருன்னா வில்லி சூனிய பாவத்துக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. நீ வில்லி சூனியம் வைக்கிறது எவ்வளவு பெரிய பாவம். அந்த பாவத்தை நீ செய்யறதுக்கு ஒப்பானது எது அப்படின்னா, நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறியே, அதுவும் இதுவும் ஒண்ணு. அடுத்து முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியா இருக்கிறது. அப்படின்னா என்ன? முரட்டாட்டம்னா பிடிவாதம். கர்த்தர் இதை செய்யணும்னு சொன்னா நம்ம செய்ய மாட்டோம். இப்போ தெரியுமா, ஆண்டவர் இதை பார்க்காதுன்னு சொன்னா நம்ம அதை தான் என்ன பண்ணுவோம்? பார்ப்போம். இதை எடுக்காதுன்னு சொன்னா அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? எடுப்போம். இப்படி நம்ம செய்யறது ஆண்டவர் சொல்றாரு. இப்படிப்பட்ட பிடிவாதம் யாருக்குள்ள இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. இப்படி இருந்தா நீ விக்கிரகத்தை வணங்குறதுக்கு ஒப்பான செயல் இது. விக்கிரகத்தை நீ உண்மையா நீ வணங்கினா அப்படின்னா, விக்கிரகத்தை வணங்கும் பொழுது நான் உனக்கு என்ன பண்ண முடியாது? உன்னை ஆசீர்வதிக்க வேண்டிய விதத்துல நான் என்ன பண்ண முடியாது? ஆசீர்வதிக்க முடியாதுப்பா. இதுதான் சத்திய வசனம். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் இங்க தானே இருக்கீங்க. அப்போ என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, என்னுடைய நாவு தாகத்தால் வருளும் போது காரணம் என்ன அப்படின்னா, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாம போறதுனாலதான் என் நாவு தாகத்தால் என்ன பண்ணுது? வறண்டு போகுது. இல்லைன்னா தாகத்தால் வறண்டு போகணும்னு அவசியம் இல்லையே. ஆண்டவர் அப்படி விடுற ஆள் இல்லையே. இன்னைக்கு ஏன் சொட்ட சொட்ட இருக்க எல்லாமே காலி ஆகுதுன்னா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் வசனத்துக்கு எல்லாத்துக்கும் கீழ்ப்படுறீங்களா? கீழ்ப்படிஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தானே இருந்திருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையில நீ கடன் வாங்காது இருப்பா, நீ அநேகருக்கு கடன் கொடுப்பா, இந்த ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. இதுதான் ஆசீர்வாதம். அப்ப அந்த ஆசீர்வாதத்துக்கு விரோதமா நான் போயிட்டு நான் விரோதமா போயிட்டு இருந்தேன்னா நான் இங்க எப்படி இருப்பேன்? கடன் வாங்கிட்டு தான் என்ன பண்ணுவேன்? இருப்பேன். அந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கும் பொழுதுதான் என் வாழ்க்கையில கிடைக்கிற ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. எழுதுங்க. நாம் ஜெபம் பண்ணுவோம்.